மௌலானா அப்துல் பாசித் அவர்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தணுமோ கஷ்டப்படுத்தியாச்சு, எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ கேவலப்படுத்திட்டீங்க. அது இல்லாமல் அடிதடியெல்லாம் பண்ணியிருக்கீங்க. இன்னமும் உங்களுக்கு ஆறலையா அவங்க மேலே இருக்க கோபம்? இதற்கு மௌலானா தான் ஒரு பதில் வீடியோவாக அப்லோட் செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். என்னதான் இந்த பிரச்சனைகள் இன்னும் முடியலையா, இதை பற்றி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. அதுக்கான விளக்கத்தை நான் இப்போ இன்ஷால்லா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதெல்லாம் வெறும் 3 கமெண்ட்டு தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்டுகள் தவறாக ஒரு மனிதனை ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இஸ்லாத்தில் அனுமதிக்காத ஒன்று. இந்த மாதிரி பல விஷயங்களை தவிர்க்கணும். இஸ்லாம் நமக்கு இதை சொல்லித்தரலை. தயவு செய்து இந்த மாதிரி பதிவுகள் கமெண்ட்டுகள்லாம் போடாதீங்க. ஒரு தனி நபர் தவறு செஞ்சிருந்தாலும் சரிதான், அவர் குற்றமே செஞ்சிருந்தாலும், அவர் பணம் மோசடியே செஞ்சிருந்தாலும் தேவையில்லை. உங்கள் வீட்டு காசு மோசடி பண்ணல, அவரோட வியாபார விஷயமா சில மோசடி நடந்திருக்கு. அதுக்கான ஒரு சில பேர் முன் அவங்களுக்கு உதவி பண்ணுறதா இருக்கிறாங்க. அவங்க உதவி பண்ணுவாங்க. இந்த விஷயத்துலேருந்து அவங்க மீட்பாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம், தயவு செய்து. ஓகேங்களா? இனிமே இந்த விஷயத்தை பற்றியோ இல்லை கமெண்ட்டை பற்றியோ தவறாக கமெண்ட்டுகள் தயவு செய்து அப்லோட் செய்ய வேண்டாம். இதை பற்றி அவங்க தனிப்பட்ட முறையில் ஆலோசித்து இந்த வீடியோ அவங்க கண்ணுக்கு போச்சுன்னா, இது நல்லதாக பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. அவங்க ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோ போட்டால் மட்டும்தான் இது இந்த விஷயங்கள் பேசாமல் குறையும். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் அவங்களுக்காக துவா செய்யுங்க. இந்த பிரச்சனை மீண்டுறதுக்காகவும், இந்த பிரச்சனையை பற்றி யார் யாரெல்லாம் தவறாக பேசினாங்களோ அவங்க பாவங்கள்லாம் மன்னிக்கப்படணும். இனிமேல் யாரும் பேசாத அளவுக்கு அல்லாஹ்வை பயந்து அஞ்சு கொண்டு நடக்கணும். ஓகே, இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.